சங்கீதம் என்ற ஆகமத்துல இது தாவீது ராஜாவுக்கு வழங்கப்படுறதான் நம்பப்படுதுங்க. அதுல 45வது அதிகாரத்துல இருந்து வரிசையா நம்ம பார்த்தோம்னா ஒரு தீர்க்கதரிசி குறித்து முன்னறிப்பு சொல்றாரு. தாவீது ராஜா எனக்கு பின்னால ஒரு தீர்க்கதரிசி வருவாரு, அவரை நீங்க நம்பணும் அப்படின்னு நிறைய முன்னறிப்பு செய்யறாரு. அந்த முன்னறிப்பு எல்லாமே நபிகள் நாயகத்தை பொறுத்ததுதான். ஒரு சிலது இயேசுவை பொருந்தினாலும் அநேக காரியங்கள் நபிகள் நாயகத்தை குறித்துதான் இருக்கு. அதுல 3வது வசனத்துல சௌரியமானவனே உனது மகிமையும் உனது மகத்துவமாடிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையில் சூட்டிக் கொள்வீர், கட்டி கொண்டு போர் புரிவேன்னு சொல்றாங்க. அப்ப இயேசுநாதர் எப்பவுமே போர் புரியல, யுத்தம் செய்யல. எந்த காலத்திலையும் இயேசுநாதர் எதிரியோடும் யுத்தம் செய்து அவர் நாடெல்லாம் பிடிச்சு பெரிய விஸ்தீர்லாம் படுத்தரல. இஸ்ரவேல் கோத்திரத்திற்கு ஜெருசலத்தை சுத்தி அவர் பிரச்சாரம் பண்ணாரே ஒழிய பல நாடுகளில் விஸ்தீரம் பண்ணி தங்களை வாள்களை தன் இடுப்பில் கட்டி கொண்டு எதிரிகளை சந்தித்தாரா அப்படின்னு கேட்டா அவர் சந்திக்கல. ஆக இந்த முன்னறிவு எப்படி இயேசுவை சேரும்? யுத்தம் செய்யணும். பல நாடுகளை பிடிக்கும். தன் வாள்ல இடுப்புல வாள்களை கொண்டு அவர் போராடினாரு, யுத்தம் பண்ணாரு என்று தாவீது ராஜா சொல்ற இந்த முன்னறிவிப்பு இயேசுநாதரை பொருந்தவே செய்யாது. அது இஸ்மவேல் கோத்திரத்திலிருந்து வந்த நபிகள் நாயகத்தை தான் பொருந்தும். நபிகள் நாயகம் அவர்கள் தான் யுத்தம் செய்தாருங்க. இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து நல்வழியில மக்களை கொண்டு சேர்த்து பற்பல வெற்றிகளை கொண்டு பற்பல நற்காரியங்களை செய்தாங்களே ஒழிய இயேசுநாதர் கடைசி வரை அவரால் ஜெயிக்க முடியல. அவர் வாழேந்து போராடல.